ஆரஞ்ச் த வேர்ல்ட் என்பது ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கிய ஆண்டுதோறும் நடைபெறும் பிரச்சாரமாகும். ஓகே, யுஎன் அதாவது ஐக்கிய நாட்டு சபையோட வீமன் போன்ற அமைப்புகள் இதை ஆதரிக்கின்றன. இது நவம்பர் 25 பெண்கள் மீதான வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினம் முதல் டிசம்பர் 10 மனித உரிமை தினம் வரை 16 நாட்கள் செயல்பாடு மூலம் பாலின, அதாவது ஆண் பெண் அப்படின்றது தான் நம்ம பாலின அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடிப்படையிலான வன்முறைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உலகளாவிய நடவடிக்கைகள் தூண்டவும் நடத்தப்படுகின்றது. ஆரஞ்சு நிறம் எதை குறிக்கிறது தெரியுமா? வன்முறையற்ற எதிர்காலத்தை குறிக்கிறது. ஓகே, ஆரஞ்சுனாலே வந்துட்டு வன்முறையற்ற எதிர்காலம். ஓகே, மற்றும் இந்த காலகட்டத்தில் இவ்வகை வர்ணம் மக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இது பயன்படுத்தப்படுகிறது. சரி, இதுதான் வந்துட்டு இந்த டாபிக்கோட வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு விளக்கம். சரி, அடுத்தது நம்மளோட 2 ஸ்பீக்கர். இந்த 2 ஸ்பீக்கரையும் நான் வந்துட்டு அறிமுகப்படுத்திடுறேன். முதல்ல பாலசுப்ரமணியம் சோமசுந்தரம். ஓகே, நமது இடபிள்யூஆர்எஃப் ஆலோசனை உளவியாளர். ஓகே, அவர் 2010 முதல் இடபிள்யூஆர்எஃப் உடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஓகே, திரு பாலசுப்ரமணியம் ஈஃப் கேரிங் சென்டரில் ஆலோசகராக பணியாற்றி மனநல குறைபாடுகள் கொண்டவர்களை மறுவாழ்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அவர் ஆஸ்திரேலியாவில் பெர்த் நகரில் ஐஸ் மூவ்மெண்ட் டீசென்சிடைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங் EMDRன்னு ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியில வந்து வல்லுநர் இவர் போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் PTSDன்னு சொல்லுவாங்க, தொடர்புடைய நினைவு கூட்டங்கள் மற்றும் உள்ளுணர்வு சிக்கிய நினைவுகளை கையாளுவதற்காக முக்கியமான சிகிச்சையை அவர் கையாண்டு கொண்டிருக்கின்றார். ஓகே, அதே போல் obsessive compulsive disorder OCDயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சையின் பணியிலும் தேர்ச்சி பெற்றுள்ளவர் இவர் திரு பாலசுப்ரமணியம் சோமசுந்தரம். அடுத்தது நம்மளோட 2வது ஸ்பீக்கர் மிஸ் சங்கீதா ராமச்சந்திரன், பயிற்சி பெறும் ஆலோசகர். ஓகே, மனநலத்தின் முக்கியத்துவத்தை உருவாக்கும் உளவியலாளர் மற்றும் மனநல வலியுறுத்தும் நபராக பிஃப்ரெண்டஸ் அமைப்பில் 12 வருடங்களாக தன்னார்வலராக செயல்பட்டு வருகின்றார். வாலண்டியரா வந்து அவங்க இருக்கிறாங்க. அவரது சமூக சேவை ஆர்வம் இன்னவில் கிளப் கிளைன் என்ற பெண்கள் முன்னேற்றத்திற்காக செயல்படும் NGOவில் உறுப்பினராக அவரை இணைத்துள்ளது. சகிதா பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மற்றும் சமுதாய வளர்ச்சி திட்டங்களில் செயல்பட்டு வருகின்றனர். ஓகே, கூடுதலாக சர்டிஃபைட் ட்ரெய்னர் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது இது மேன்மைப்படுத்திய திறன்களில் பயிற்சியாளராகவும் அவர் வந்து இருக்கிறாங்க. தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தும் மனநல பயிற்சிகள் மற்றும் செயல்முறை வேலை முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக உணர்ச்சி மற்றும் சிந்தனை திறன்கள், அதாவது வந்துட்டு காக்னிட்டிவ் மைண்ட் சொல்லுவாங்க, ஸோ மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றார். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட 2 ஸ்பீக்கர்ஸோட வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு இன்ட்ரோ. ஸோ நான் முதல்ல வந்துட்டு மிஸ்டர் பாலசுப்ரமணியம் கிட்ட வந்துட்டு இந்த மேடையை வந்துட்டு ஒப்படைக்கின்றேன். வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சேகரன். என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் வந்து இந்த ஹோம்ஸ்ல அனாதை இல்லங்களெல்லாம் வேலை செய்யறேன். அங்க வந்து இந்த பெரிய பெரிய பாதிப்பு என்னன்னா, இந்த மாதிரி டொமெஸ்டிக் வயலன்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து பயங்கரமா பாதிச்சு அவங்களோட டெவலப்மெண்ட் வளர்ச்சி முறையில வந்து பயங்கரமா பாதிக்குது. ஸோ முக்காவாசி வந்து அவங்க பிஹேவியரும் அவங்களோட இமோஷன் மன ரீதியா வந்து பாதிக்குது. இது எப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுனா வந்து நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் பிறந்த பிள்ளைங்கலாம் வந்து அதே வந்து எப்படி பாதிக்குதுன்னா, அந்த வீட்டுல சத்தம் போடுறது, சண்டை போடுறது அவ்வளவு ரொம்ப வேகமா இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் உண்டாகுது. சின்ன பிள்ளையிலேருந்து பயம் உண்டாகி
அதுக்கு வந்து வளர்ச்சி அடைய வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப வந்து ஒரு விஷயத்துல போய் இறங்குறது, போய் சேர்ந்து கலந்து பேசுறதுக்கு இல்ல அதுலயும் செயல்படுறதுக்கு வந்து பயம் உண்டாகிட்டே இருக்கும். அப்ப வந்து பின்தாங்கிருவாங்க. படிப்புலயும் சரி, மத்த விஷயத்துலயும் சரி. அடுத்தபடியாக வந்து இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கலாம் வந்து இதுங்க வந்து என்ன ஆகும்னா, ஆ படுக்கையிலேயே இந்த ஒண்ணுக்கு இருக்கிறது, அப்புறம் அந்த கை அ இந்த தம் வச்சு இது ஆ இந்த தம் சக்கிங் சொல்லுவாங்க. அது ஆ அதிகமா அழுவுறது, இல்ல அந்த ஆ அம்மா, அப்பா வந்து இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும் அந்த மாரி சொல்றது, அந்த மாரி குணாதிசயம்லாம் நெறைய இருக்கும். ஆ சில பிள்ளைங்க வந்து அ படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா இந்த ஏதோ ஒரு பயம் உள்ளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டை, சச்சரவு உள்ள வீட்ல வந்து எப்ப அப்பா வந்து சண்டை போடுவாங்க, எப்ப அப்பா கதவு தட்டுறாங்களே, அப்ப அந்த பயம் வரும். அந்த பயம் வந்து அதுங்கள தூக்கத்த வந்து பாதிக்கும். அப்ப சின்ன ஒரு சத்தம் வந்தாலும் எந்திரிச்சுருவாங்க. எந்திரிச்சு திருப்பியும் போய் படுத்து தூங்குறதுக்கு சிரமமாகும். இதெல்லாம் வந்து அ உள் ரீதியா வந்து, மன ரீதியா வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க. சில பிள்ளைங்க வந்து இந்த இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கலாம் வந்து பயம் உண்டாகும் நெறைய. சின்ன சின்ன விஷயம்லாம் பயம் உண்டாகும். சில பிள்ளைங்க வந்து திக்குறது, சில பிள்ளைங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க. யாரும் வீட்டுக்கு வந்தா ஒளியறது, அப்பா வந்தா ஒளிஞ்சிடுறது, வீட்ல பெரிய ஆள் வந்தா ஒளியறது. ஆ எப்பயுமே போய் ஒரு ஒரு தனி அறையில உட்கார்ந்துருக்கிறது, கதவு பின்னால இருக்கிறது, ஆ அல்மாரி உள்ளுக்கு கூட புகுந்து உட்கார்ந்து இருக்குது. அந்த மாரி செயல்லலாம் ஏற்படுவாங்க. அப்புறம் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்பன்னா அம்மாலேருந்து பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு பள்ளிக்கூடம் போவது, ஸ்கூல் போறதுக்கு, இல்ல வெளிய போறதுக்கு அம்மாவ புடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பயம் உண்டாகும். அம்மா கூட தனியா அம்மா விட்டு தனியா வந்தாக்கா அடிச்சுருவாங்க. அந்த பயம் வந்து அவங்கள பாதிக்கும். ஆம் இந்த ஸ்கூலுக்கு போறங்க புள்ளைங்க அவங்கலாம் வந்து கொஞ்சம் பெரிய புள்ளைங்க. இவங்களுக்கு வந்து இந்த இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்ன ஆகும்னாக்கா, அவங்க எப்படி பாதிக்குதுனாக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங் உண்டாகும். ஆம், நான் குற்ற உணர்வு. இந்த சண்டை வந்து என்னால தான் வருது. ஏன்னா, அந்த சண்டை போடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க வீட்ல, "உன்னால தான் பாரு, உன்னால தான் அவங்களுக்கு அத அறியாமலே அத சொல்லிருவாங்க. ஆனா, அந்த அந்த பிள்ளைங்களோட மனச வந்து பயங்கரமா பாதிக்கும். சோ இது வந்து அவங்களே சொல்லிக்குவாங்க. இப்ப என்னால தான் சண்டை வருது, என்னால தான் சண்டை வருதுன்னு ஒரு குற்ற உணர்வு வரும். அடுத்தபடியாக இவங்க என்ன செய்வாங்க, அவங்க யாராச்சும் தப்பு செஞ்சுட்டாக்கா, மத்தவங்க மேல அந்த பழிய போட்டுருவாங்க. ஆ நீங்க தான் செஞ்சீங்க. ஏன்னா, அத ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. ஏன்னா பயம். நான் ஏத்துக்கிட்டாக்கா எனக்கு அடி விழும், ஏசு விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு பழக்கமாயிரும். ஆ இவங்களுக்கெல்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மை நெறைய உண்டாகும். ஆ ஏன்னா, இந்த கில்ட்டி ஃபீலிங் வந்தா அந்த அந்த குற்ற உணர்வு வந்தாலே வந்து அ அவங்களே சிறுமைப்படுத்திக்குவாங்க. நான் நான் வந்து நான் தெரியாது. நான் போடோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னால தான் அப்படி சொல்லிட்டு அந்த அந்த தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். இன்னொன்னு இவங்கலாம் வந்து ஒரு ஸ்கூல்ல உள்ள ஆக்டிவிட்டீஸ், இல்ல மத்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அவங்கலாம் போய் போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப குறைவு. ஆ போக மாட்டாங்க. ஆ அங்க போய் கலந்துக்க மாட்டாங்க. தனியாவே நிப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல உள்ள அ படிப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கிரேட்ஸ்லாம் கொஞ்சம் குறைவா தான் மார்க்லாம் குறைவா தான் வாங்குவாங்க. ஏன்னா, அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த பயம், இந்த குற்ற உணர்வு இதெல்லாம் இருக்கிறனால வந்து, அவங்களுக்கு படிப்புல ஃபோக்கஸ் பண்ணாம, ஆ மத்த விஷயத்துல வந்து சலசமா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களே ஒரு ட்ரீம்ல அப்படின்னா வந்து, அவங்களே என்னமோ என்னமோ நெனச்சுக்கிட்டே உட்கார்ற மாரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வேற அ கூட்டாளிலாம் ஆ ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா, அவங்க போய் பழகுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்க என்னாச்சும் சொல்லிருவாங்களா? ஏசுவாங்களா? ஏன்னா, அந்த அந்த ஆ குடும்பத்தில நிலைமை அந்த மாரி இருக்கே. அந்த பயம் உண்டாயிட்டே இருக்கும். ஆ அடிக்கடி வந்து பிரச்சனையில போய் மாட்டிக்குவாங்க. இல்ல அவங்க பிரச்சனை வந்தாலும் அவங்கள போய் நின்னு கேட்கறதுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்காது. இவங்களுக்கெல்லாம் நெறைய தலைவலி, வயித்து வலி இவங்களுக்கெல்லாம் நெறைய வரும். ஆம். இந்த டீனேஜர்ஸ் அப்பன்னா வந்து வந்து 15, 16, 17, 18 இவங்களுக்கா வந்து எப்படி பாதிக்கும்னா வந்து, இவங்கலாம் வந்து ஒரு அக்ரஷன் அ அப்பன்னா வந்து ஒரு ஏதாவது நம்ம ஒரு செஞ்சிடணும், அடிச்சிடணும், திருப்பி அடிக்கணும், சண்டை போடணும், அந்த மாரி எண்ணங்கள்லாம் வரும். ஆ ஸ்கூல்ல டீச்சர்லாம் கொஞ்சம் ஏசலாம். ஆ வெளிய வந்து யாராச்சும் என்ன சொன்னாக்கா அவங்கள ஏசலாம்.
அந்த மாதிரி ஒரு ஒரு நோக்கம் வந்துகிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து கிளாஸ் எல்லாம் போகாம, ஸ்கூலுக்கு போகாம அந்த மாதிரி நிலைமையில இருப்பாங்க. ஆஹ் ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறது, இந்த போதைப் பொருள், ட்ரிங்கிங், ஆல்கஹால், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் இறங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இல்லை. நம்ம இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி நேரம் போகணும், இந்த மாதிரி நல்லா செய்யணும் அப்படின்னு யாரும் அவங்க கத்து கொடுத்தது மாதிரி இல்லை. ஏன்னா வீட்டுல தான் நிறைய சண்டை 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 சண்டை, பயம், இந்த மாதிரி வந்ததுனால இவங்க அந்த மாதிரி ஒரு 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 இதுல இறங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்குது. இன்னொன்னு அவங்க வந்து அந்த மத்தவங்க அம்மா அப்பா சண்டை போட்டு அப்பா வந்து அம்மாவை பூலி பண்றது பார்த்து 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 இதுதான் ஒரு சரியான ஒரு முறை. நம்ம கேட்டாக்க யாரும் கொடுக்காட்டி நம்ம அடிச்சிடலாம், அது வந்து தப்பு இல்லை, அப்பாதான் அடிக்கிறாரு, அப்புறம் பெண்களை அடிக்கிறது இது பெரிய பிரச்சனை இல்லை, தப்பே இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு வரும். ஆஹ் இந்த காதல்ல சீக்கிரமா உழுவுறது இவங்க இந்த மாதிரி, ஏன்னா அவங்க நினைச்சு பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. மன ரீதியா பாதிச்சிருச்சுல அவங்கனால, அவங்களுக்கு ஒரு 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 கான்பிடென்ட் வராது. இன்னொன்னு, மத்தவங்ககிட்ட போய் எப்படி பழகுறதுன்னு வந்து அந்த அணுகுமுறை தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டுல கத்துக்கலையே, எல்லாம் முக்காவாசி விஷயம் வந்து நம்ம வீட்டிலே பாக்குறோம். அந்த எப்படி அணுகுமுறை எல்லாம் தெரியாதனால அவங்களுக்கு நல்ல கூட்டாளி எல்லாம் நண்பர்கள்லாம் சேர்றது கொஞ்சம் வாய்ப்பு குறைவா இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து நம்ம அந்த வயலன்ஸ் வந்து அது நார்மல், வியாசா தான், பரவாயில்ல நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அவங்க சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓகே, சேகரன். மிக்க நன்றி சார். அடுத்தது வந்துட்டு நம்ம மிஸ் சகிதா கிட்ட வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க இதை பத்தி அப்படின்றத நம்ம பார்ப்போம். மிஸ் சகிதா. ஓகே, பிஃபோர் அதுக்கு முந்தி ஒரு ஷேரிங் செஷன் இருக்கு பை அ விக்டம். ஓகேங்களா? ஸோ மேபி வில் கால் ஹர் ஃபர்ஸ்ட். ஓகே, அவங்க வந்து இதை கோ த்ரூ பண்ணாங்க, சைல்ட் அபியூஸ் கோ த்ரூ பண்ணவங்க. சரிங்களா? அவங்க செல்வி இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? ஓகே, எஸ். உங்களுக்கு என்ன நடந்தது, அதை எப்படி நீங்க தாண்டி வந்து இப்ப எப்படி இருக்கீங்க, அத பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம். சரிங்களா? ஓகே, ஷூர். தேங்க்யூ. இந்த திங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஏர்லியா நடந்துச்சு. when I was around, எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்போ வந்து வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா வாஸ் வெரி பிஸி. ஸோ ஐ வில் பி நான் வீட்ல ஒண்டியா இருப்பேன். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாவோட ஃப்ரெண்ட் கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப தூக்கி வச்சு அவர் மடி மேல வச்சுக்குவாங்க. மடி மேல வச்சுட்டு தென் ஹி வில் பி சயாங் பண்ணுவாங்க. ஆனா அந்த சயாங் பண்றது வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. அது வந்து நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அந்த 6-7 வயசுல நம்மளுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ நான் சொல்லும்போது அம்மா கிட்ட நான் சொன்னது வந்து அவரு மீசை குத்துது, ரொம்ப ஹார்டா இருக்கு, அப்படிதான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு அது விளங்குனுச்சான்னு தெரியல. ஆனா அவங்க என்கிட்ட சொல்லும்போது, இல்ல அவங்க அந்த அங்கிள் வந்து உன்னை சயாங் பண்றாங்கம்மா, அப்பா மாதிரி உன்னை சயாங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ எனக்கு சரி, ஓகே, இது அப்பா மாதிரி தான் சயாங் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். நினைச்சிட்டு அப்படியே இருந்துச்சு அது. பட் ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். ஐ நோ தட் அங்க சம்திங் இஸ் ராங். ஆனா எனக்கு தெரியல என்னதுன்னு. ஆனா எனக்கு பயமா இருக்கும். அந்த மோட்டார் சவுண்ட் கேட்டுச்சுன்னா எனக்கு கையெல்லாம் அப்படியே ஆடும், அப்படியே ஷிவர் பண்ணும், எங்காச்சும் போய் ஒளிஞ்சுக்குவேன். ஆஹ் நான் முடிஞ்ச அளவுக்கு அவர் கண்ணுல படாம இருக்கணும்னு நினைப்பேன் அந்த அந்த 6-7 வயசுல. அப்புறமா வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த டைம்ல வந்து வீட்ல கேசட் யூஸ் பண்ணுவாங்க. அப்பா வந்து WWF பார்ப்பாங்க. அப்பா வந்து இந்த WWF பார்க்கும்போது வீட்ல அண்ணன், கசின் பிரதர்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து அந்த WWFல பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. என்கிட்ட காட்டுவாங்க. என்ன அடிப்பாங்க. அங்க என்னலாம் அடி அங்க வாங்குறாங்களோ, அந்த ஆக்டர்ஸ் அங்கே அதெல்லாமே எனக்கும் நடக்கும். எனக்கு வலிக்கும். எனக்கு வலிக்கும். நான் வந்து ஸ்க்ரீம் பண்ணுவேன், நான் அழுவேன், நான் சொல்வேன், எனக்கு வலிக்குது, வலிக்குது அப்படின்னு. ஆனா அவங்க சிரிப்பாங்க.
அவங்க சிரிக்கும்போது எனக்கு என்ன பண்றது தெரியாது. பட் ஆனா நான் திருப்பி திருப்பி அவங்க கிட்ட தான் போவேன். பிகாஸ் எனக்கு அவங்களோட விளையாடணும்னு ஆசை. எனக்கு விளையாடுறதுக்கு வேற யாரும் இல்ல. அவங்க கூட விளையாடணும். அந்த பிலாங்கிங் சென்ஸ் அவங்க கூட இருக்கணும். அவங்க வந்து என்ன அந்த குரூப்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை தாங்கிட்டு நானும் அவங்க கூட இருப்பேன். தேர் வில் பி ஒன் பாயிண்ட் தட் நான் வந்து கீழே ஒரு வாட்டி விழுந்துருவேன். விழுந்துட்டோன்னா என்னோட அண்ணன் வந்து என்ன வேகமா ஏத்திருவாங்க. ஏத்திட்டு வால்ல பட்டு நான் கீழே விழுந்து மயக்க போட்டு விழுந்துருவேன். அவங்க பயந்துட்டு நான் என்ன தூக்கி பெட் மேல வச்சு நான் தூங்குற மாதிரின்னு சொல்லி செட்டப் பண்ணிடுவாங்க. த நெக்ஸ்ட் டே வந்து நான் எந்திரிக்கவே இல்லை. அம்மா வந்து எழுப்பி கூட எந்திரிக்கல. ஆஹ் அப்புறம் வந்து அன்கான்சியஸா இருந்துட்டு தென் ஐ ட்ரிங்க் சம்திங். அப்ப வந்து வாந்தி எடுத்திருக்கேன், ரத்த வாந்தி எடுத்தேன். ஸோ ரத்த வாந்தி எடுத்தோன்னே அம்மாக்கு வந்து தெரிஞ்சிச்சு சம்திங் ராங்கா இருக்கு, பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது அப்படி சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்போ வந்து எனக்கு டாக்டர் எனக்கு சொன்னாங்க தட் என்னோட இன்டர்னல் ப்ளீடிங்ஸ், அந்த அடினால எனக்கு இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் ஆச்சு அப்படின்னு. அப்போ ஃபியூ மந்த்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய சர்ஜரி கோ த்ரூ பண்ணி அப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு என் அண்ணனை பார்த்தா பயம். அவர் கூட பேசுறது இல்ல, அவரை பார்க்க மாட்டேன். அவரு இங்க இருந்தாங்கன்னா அங்க இருப்பேன், நான் அங்க இருந்தா அவங்க இங்க எப்படி இருப்பாங்க. அப்புறம் வீட்லயும் வந்து நீ அவங்க கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டாங்க, நீங்க 2 பேரும் பேசிக்காதீங்க. சோ அன்டில் நாங்க நாங்க 2 பேருமே பேசிக்கிறது இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டா அப்படியே ஜஸ்ட் போயிடுவோம், நம்ம பேசிக்க மாட்டோம். த தேர்ட் இன்சிடென்ட் வாஸ், நான் வந்து இருந்தா ஒரு 9 to 10 இயர்ஸ் இருக்கும். த கான்ஃபிட் ஜோன் என்னன்னா, நாங்க போய் பாடாங்கள அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு பாடாங்கள விளையாடுவோம். அங்க வந்து பாய்ஸ் இருப்பாங்க. இந்த பாய்ஸ் வந்து இருந்தா ஒரு 15, 14 அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த 15, 14 பாய்ஸ் வந்து பையனுங்க வயசு வந்து தே வில் ஷேர் டர்ட்டி ஜோக் டு மீ. அந்த ஜோக் என்ன அர்த்தம்னு எனக்கு விளங்காது. விளங்காதனால நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு என்னோட கசின் பிரதர் கிட்ட எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி ஜோக் சொன்னாங்க அப்படின்னு. அப்ப என் கசின் பிரதர் காட் angry, ரொம்ப கோவமாயிட்டு எந்த பையன் வந்து இந்த ஜோக்லாம் உன்கிட்ட சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. அப்ப நான் கூட்டிட்டு போய் காமிச்சேன், இந்த பர்சன் தான் வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னு. என் மின்னுக்கு அந்த பர்சனை போட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு அவருக்கு ரத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எடுத்துட்டு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி, அப்புறம் எங்க அம்மா இதுக்கப்புறம் நீ வந்து பாடாங்க்கு போவேனா, நீ யாருக்கிட்டயும் பேசாத, எங்கேயுமே போகாத, வீட்லயே இரு அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு அந்த பார்க்கும்போது எனக்கு ஃபீல் பண்ணுச்சு, ஐயோ நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டேனோ, ஏனாலதான் அந்த பையன் வந்து அடி வாங்குனாங்க, அவருக்கு ரத்தம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுச்சு. இது நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது ரைட்டா ராங்கான்னு கூட தெரியல. ஐ காட் ரியலி ஸ்டக் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆஹ் அந்த அந்த ஹாப்பி அவர் படம் போறது தான் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் எனக்கு. விளையாடலாம், ஆள் இருக்காங்க. வீட்ல அண்ணன் கூட விளையாட முடியாது. சரி படம் போனா வேற ஆள் கூட விளையாடலாம். அதுவும் இல்லாம போச்சு. ஐ ஃபீல் வெரி பேட். அப்ப நான் வீட்ல உட்கார்ந்து என்ன பண்றது? ஐ ஃபீல் சோ அலோன். அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு சிச்சுவேஷன். அப்புறம் வந்து ஒரு 10 இயர்ஸ், 12 இயர்ஸ் இருக்கும்போது, அம்மா வந்து காசு குடுத்துட்டு, மின்னுக்கு இருக்கிற கடையில போயிட்டு ஜாமான்லாம் வாங்க சொல்லுவாங்க. வாங்க சொல்லும்போது, அங்க கடைக்கு போனா, அந்த 20 சென்ட், 30 சென்ட் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸ் வச்சுட்டு ஐ ஜஸ்ட் பை கம்மீஸ், ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிடுவேன். அது ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஆனா அந்த கடைக்காரவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கை பிடிச்சு இழுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மள கட்டி பிடிச்சுப்பாங்க. நம்மள வந்து கொஞ்சம் ஃபார்ஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அம்மா சொன்னது, இவர் வந்து நம்மள சயாங் பண்றாங்க அப்படின்னு சொன்னது வந்து என் மைண்ட்ல இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன், அந்த அங்கிள் பண்றது வந்து என்ன சயாங் பண்றாங்க. திஸ் இஸ் த வே டு ஷோ லவ். என்ன லவ் பண்றாங்க, என்ன டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் இந்த செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அடி வாங்கினதுலாம் வந்து, ஓ இப்படிதான் இருக்கும் பிள்ளைக்கு. நான் வந்து சொல்லிட்டேன்னா, வீட்டுல வந்து சொன்னேன்னா அந்த அங்கிளை யாராச்சும் அடிச்சிருவாங்க, எனக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் யார்கிட்டயும் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹாப்பி டைம் போயிடும். நான் வெளிய போற ஒரே ஒரு டைம் வந்து இந்த அங்கிள் கடைக்கு போறதுதான். அப்படி நான் வீட்ல வந்து சொன்னேன்னா, அம்மா நிச்சயமா என்ன நான் அந்த அங்கிள் கடைக்கு விட மாட்டாங்க. அப்ப நான் வெளிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்ல. அத பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. இட்ஸ் ஜஸ்ட் வெண்ட் ஆன் லைக் தட். ஸோ ஐ ஜஸ்ட் வாலண்டியர்லி அக்செப்ட் த திங்ஸ் தட் ஹேப்பனிங் டு மீ. எனக்கு என்ன நடந்துச்சோ அத அப்படியே ரிசீவ் பண்ண கத்துக்கிட்டேன். தென் ஐ ஜஸ்ட் மூவ் ஆன்.
அப்புறம் வந்து இந்த விஷயம்லாம் எனக்குள்ள நடக்கும்போது எனக்கு நெறைய பயம் வர ஆரம்பிச்சுச்சு. ஆ மிஸ்டர் பாலா சொன்ன மாரி எனக்கு ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுச்சு. யார பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கும். யார்ட்டயும் ரொம்ப பேச மாட்டேன். ஆ நான் வந்து எங்கேயும் வெளிய போமாட்டேன். ஐ ட்ரை டு கவர் மை செல்ஃப் வித் லாட் ஆஃப் க்ளோதிங்ஸ் நெறைய க்ளோத்ஸ் போட்டுப்பேன். அப்புறம் காலேஜ்லாம் போனேன். அங்க போய் கூட என்னால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா யார பார்த்தாலும் எனக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்துச்சு. எனக்கு என்ன பார்க்கவே பிடிக்காத மாரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து நெறைய கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. ஆ அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. அந்த மாரி விஷயம்லாம் நெறைய எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. ஆ யார்கிட்ட சொல்றது தெரியல. அப்புறம் நானு ஒரு 2nd இயர், 3rd இயர் இருக்கும்போது எனக்கு வந்து பிஃப்ரெண்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுச்சு. காலேஜ்ல வந்து அவங்க அத பத்தி பேசும்போது ஐ கெட் டு நோ அபௌட் தட். அதுக்கப்புறம் வந்து நான் பிஃப்ரெண்டர்ஸ்க்கு கால் பண்ணி எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். இப்படி நடந்துச்சு, என்னலாம் கோ த்ரூ பண்ணேன் அப்படின்னு. அப்ப அவங்க கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, "நீ வந்து ஒரு தெரபிஸ்ட் சூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு கவுன்சிலர போயிட்டு ப்ராப்பரா ஹெல்ப் தேடுங்க." அப்படி சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து எனக்கு ஓகே நம்மளுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே வந்து இஸ் சம்திங் தட் நான் வந்து அத விட்டு வெளிய வர முடியும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சு, நான் கவுன்சிலர் போய் பார்த்தேன், தெரபிஸ் போய் பார்த்தேன். இட் டுக் மீ இயர்ஸ் நெறைய டைம் எடுத்துச்சு. அத பத்தி பேசி, அத பத்தி சொல்லி, அத பத்தி எனக்கு நான் என்னலாம் கோ த்ரூ பண்ணேன்னு அது ஒண்ணு ஒண்ணா வெளிய வந்து ஐ ஏபிள் டூ கம் அவுட் ஆஃப் இட். அத விட்டு வெளிய வந்துட்டேன் நானு. இட் டுக்ஸ் அ லாங் டைம். பட் அத விட்டு வெளிய வந்துட்டேன். வெளிய வந்துட்டு என்னால ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கூட முடியல ஃபார் அ லாங் டைம். அந்த ட்ரஸ்ட் வரல எனக்கு. எனக்கு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருந்தனால ட்ரஸ்ட் யார் மேலயும் வரல. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு. அப்புறமா இந்த தெரப்பி செஷன்லாம் முடிச்ச பிறகு தான் எனக்கு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. நான் நல்லா படிச்சேன். ஐ டிட் மை டிகிரி. ஐ அம் அ மாஸ்டர் ஹோல்டர். நான் இப்போ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஜாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ஃபவுண்ட் மை லைஃப். எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரஸ்ட் பண்ணி தென் ஐ ஹேவ் அ ஃபேமிலி ஆன் மை ஓன் நவ். ஸோ ஆக்சுவலி இந்த சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மள நெறைய இம்பாக்ட் பண்ணும். பட் நம்ம நெனச்சோம்னா, அது வந்து மாத்தலாம், மாத்தவும் முடியும். அப்டின்னுக்காக ஷேர் பண்றேன். பேக் டு யூ ஷகிதா. Alright. Thanks, Selvi. Thanks for sharing so much. அது வந்து நீங்க எவ்வளவு எமோஷனலா பேசுனீங்கன்றது நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். அது அண்டர்கோ பண்றது எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். நான் பார்த்தேன் சேட்லயும் சில பேர் சொல்லியிருந்தாங்க, யூனோ யூர் பிரேவ் கேர்ள், யா அண்ட் யா யூ கேம் அ லாங் லாங் வே ஃப்ரம் தேர். உங்களோட சைல்ட்ஹுட் இம்பேக்ட்ஸ் வந்து ரொம்ப கூடையானது. அதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க வந்து யூ ஆர் வில்லிங், நீங்களா போயிட்டு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு வெளியா வந்ததுதான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஓகே. இப்போதைக்கு வந்துட்டு I'm going to share my screen. Can I be pinned? Just give me a moment. Can I be pinned? இல்லைங்க, கொஞ்ச நேரம். Thank you, செல்வி. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ. Yes, Yeah, yes, yeah, can can see. see. Okay, thank you. Can see. Thank you. Okay, just asking first. So, all right. நல்லங்க, கொஞ்சம் நோக்கிறேன். ஓகே, என் பேரு ஷகிதா. சேகரன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு இல்லையா? சோ இது வந்து குளோபல் இனிஷியேட்டிவ். ஒரு 16 நாளைக்கு இது ஓட்டுவாங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள். இதுல என்னன்னாக்கா, நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபீமேல்ஸ் மேலதான் இருக்கும். பெண்கள் மேலதான் இருக்கும். ஏன்னாக்கா ஆம்பளை விட நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தாலுமே ஆம்பளை ஆட்களை விட பொம்பளை ஆட்கள் 2 மடங்கு இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதனால்தான் ஃபுல் ஃபோக்கஸ் இதுல இருக்கு. அட்லீஸ்ட் இந்த 16 நாள்னாச்சும் நம்மளால என்ன முடியும் இத கம்மி பண்றதுக்கு, என்ன முடியும் இத வந்து தடுக்கிறதுக்கு, அதுதான் நம்ம எஜுகேட் பண்ணுறோம். சோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் நம்ம இங்க எடுத்திருக்கிறது அந்த இன்னோவேல் கிளைம். ஓகேயா, இன்னோவேல் as a whole in Malaysia. சாரி. ஓகே, சோ இது வந்து ரீசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பாக்குறது. டொமெஸ்டிக் வயலன்ஸ் வந்து புதுசு கிடையாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. படிச்சவங்க, படிக்காதவங்க, பண்புள்ளவங்க, பண்பு இல்லாதவங்க எல்லாருக்கிட்டையும்
நீங்க 10 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு ஆளுனாச்சும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இத பத்தி. அத பத்தி தான் நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம். சரிங்களா? சோ நீங்க அந்த ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா, இது கமந்த்ரியான் கிட்ட இருந்து வந்தது. கமந்த்ரியா வனிதா டன் கனகனா கிட்ட இருந்து. ஓகே. 2020ல இருந்து 2022 வரைக்கும் 19,000 கேஸ் டொமஸ்டிக் அபியூஸ் மாத்திரம் போலீஸ்க்கு வந்தது. இது போலீஸ்க்கு வந்த ரிப்போர்ட் ஒண்டிதாங்க. போலீஸ்க்கு வராத ரிப்போர்ட் வந்து எத்தனை ரிப்போர்ட் எத்தனை கேசஸ் இருக்கு மறைமுகமான்றது இறங்கி பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் இன்சிடென்ட்ஸ் 2021ல கோவிட் முடிச்ச கையோட வந்து ஷூட் அப் பண்ணுச்சு ரொம்ப இன்சிடென்சஸ். அது நீங்க அந்த ரெக்கார்ட்ல போய் பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க ரீசனிங் எல்லாமே எதனால இது நடந்தது அப்படின்னு. ஸ்லாங்கோல எப்போதுமே ரொம்ப தான் சோஃபா கன்சிஸ்டன்டா ஸ்லாங்கோல தான் ரொம்ப கேசஸ். 2022ல 1284 கேஸ் ரிப்போர்ட்டட் கேஸ்ங்க. திருப்பியும் சொல்றேன், சில பேர் வந்து முதல்ல செல்வி சொன்னாங்க இல்லையா, அது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இல்ல இப்படிதான் சயாங் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ மத்தவங்க செய்யும் போது அது தப்பா தெரியல, அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு அன்கம்ஃபர்டபுளா. ஆனா அது தப்பான ஒரு ஆக்ட்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா? சோ அது வந்து யாருமே ரிப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு பல பெண்களுக்கு. ஓகே. சோ இது ஜஸ்ட் இந்த ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இப்ப கொடுக்கறது, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. சோ உங்களுக்கு தெரியணும் இது நடக்குது, நம்ம வீட்ல நடக்குதோ இல்லையோ, நம்மள சுத்தி உள்ளவங்க கிட்ட நடக்குது, நம்ம சமுதாயத்துல நடக்குது. நம்ம சமுதாயம் ஒண்டி இல்ல, எல்லா சமுதாயத்திலயும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட ஒரு இந்த இந்த ஒரு ஹவர்ல அட்லீஸ்ட் 2 பேருனாச்சும் இதுல பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. எவ்வளவு தூரம் எவ்வளவு பேடான பாதிப்புன்றது தான் நம்மளுக்கு தெரியாது. ஆனா பாதிப்பு கண்டிப்பா நடக்கும். அதனால்தான் இந்த டாக் வந்து மெயினா நம்ம இந்த வெபினார் வச்சிருக்கிறது ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுக்காக வச்சிருக்கிறது. ஓகே. சோ திஸ் இஸ் பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட டேக் இன்னைக்கு வந்துட்டு பி அவேர், ஸ்டே அவேர். கவனமா இருங்க. நம்மளுக்கு தெரியணும் நம்மள ஒருத்தவங்க தொடுறாங்கன்னா தப்பான எண்ணத்துல தொடுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். சோ நம்மளுக்கு தெரியும் போத நம்ம ஏன் அதை வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டோம்? எது நம்மள தடுக்குது? முதல்ல அவங்க சொன்னாங்க, செல்வி சொன்னாங்க, எனக்கு பயம் அவங்கள அடிச்சிருவாங்க மத்தவங்க அந்த மாதிரின்னு. சோ யூ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் கில்ட்டி. சோ நீங்களே உள்ளுக்கு ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கீங்க. நீங்களே உங்களை கேட்டுக்கங்க, ஒருத்தவங்க நம்மள இடிச்சிட்டு போறாங்க, நம்மளுக்கு தெரியும். இது பல பெண்கள் இங்க இருக்கீங்க, ஒரு தாட்டியாச்சும் உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை இடிச்சிட்டு போயிருப்பாங்க, உங்களை உரசிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்ம கண்டுக்காத மாதிரியே நடந்துட்டு வந்துருவோம். ஏன்? எதற்கு? ஏன் நம்ம திருப்பி கேட்கல? ஏன் திருப்பி சட்டையை பிடிக்கல? ஏன் நம்ம அதை வந்து தப்புன்னு தெரிஞ்சோம் நம்ம ஏன் விட்டுட்டோம் அப்படியேன்னு? அது நீங்களா கேட்டுட்டு வாங்க, கடைசியில நம்மளுக்கு தெரியும். ஓகே. சோ நம்ம டேக் வந்து கவனமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டே அவேர். நடக்குது, நம்ம ஜன்னல் சாத்திட்டாக்கா ஆஸ்ட்ரிச் மாதிரி நம்ம சாத்திட்டாக்கா பக்கத்துல எல்லாம் எதுவும் நடக்கலன்ற அர்த்தமே கிடையாது. நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுதான் இன்னைக்கோட வெபினாரோட நோக்கம். முதல்ல சார் சொன்னாரு, சேகரன் சார் சொன்னாரு, ஓகேயா, ஆரஞ்சு ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நார்மலி ஈவினிங்ஸ்ல பார்த்தாக்கா நம்மளுக்கு எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு அந்த ஆரஞ்சு கலர் பார்க்கும் போத. இட் ஆக்சுவலி ப்ராமிசஸ் அ பிரைட்டர் ஃபியூச்சர். இன்னைக்கு சன் கீழே போகுதுன்னா நாளைக்கு கண்டிப்பா அது வரும்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆரஞ்சு ஆல்சோ சிம்பலைசஸ் a world free from violence. வன்முறை வேண்டாம். அதுதான் ஒரு நாள் அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம். அதுதான் ஹோப். அதுக்கு தான் இந்த வர்ணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி சேஞ்ச் இஸ் பாசிபிள். மாற்றம் நடக்கலாம். முதல்ல செல்வி சொன்னாங்க இல்லையா, அவங்க லைஃப் எவ்வளவு ஒரு ஹேண்ட்ல இருந்து இன்னொரு ஹேண்டுக்கு வந்திருக்கு. அவங்க அதுலயே உட்கார்ந்துகிட்டு மூழ்கி போகல. அவங்களுக்கு இதையும் தாண்டி இன்னைக்கு நேரம் பற்றாக்குறையினால இன்னைக்கு அவங்க ஷேர் பண்ணது கம்மிதான். அதையும் தாண்டி அவங்களுக்கு ரொம்ப விஷயம் நடந்திருக்கு. ஆனா அவங்க அதையும் மாத்தி இப்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பொசிஷன்ல ஒரு நல்ல ஹாப்பிலி மேரிட் லேடியா இருக்காங்க. ஈவன் சிங்கிள் ஆர் மேரிட் டசன்ட் மேட்டர், பட் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே இருக்கு இப்போதைக்கு.
நீங்க அது கீழே படிச்சீங்கன்னா இந்த டேக் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சிறுமிக்கும் மரியாதையுடன் மற்றும் கண்ணியமாக வாழ முடியும் என்று உறுதி செய்ய விரும்புகிறது. செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தாதான் மத்தவங்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஐடியாலஜி. ஆனா நம்மளுக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வயலன்ஸோ ஒரு அபியூஸோ நடக்கும் போதே நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். பாலசர்மா சொன்னார் இல்லையா, அது வர 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 நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாம போயிடும். சிலத்துல நம்ம சுத்தி உள்ளவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அபியூஸ் கேசஸ் அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்கள அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களோட அபியூஸ. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சில பேரு கண்ணும் காணாம தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் டைம் we try to see more. ஓகே, அபியூஸ்க்கும் வயலன்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆனா ரெண்டுமே ஓவர்லாப் தான் பண்ணும். அபியூஸ். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் தான், நத்திங் எல்ஸ். I just took it from the net. So when I was young, they frequently mocked my flaws and humiliated me in front of others. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போத என்கிட்ட உள்ள குறைபாடுகளை மத்தவங்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாரு உன் மூக்கு பெருசா இருக்கு, பாரு பல்லு ஜோல்னா பல்லு மாதிரி இருக்கு, வெளியில நீட்டிட்டு இருக்கு, இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ல 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 நம்மளுக்கு என்ன நடக்கும், தாழ்வு மனப்பான்மை தான் வரும். சோ இதனால என்ன நடக்கும், நம்மளுக்கு மத்த இதுல போக்கஸ் பண்ண முடியாது. நம்ம வளரவும் நம்ம அப்படியே தான் இருப்போம். என்னடா நம்ம முடி இப்படி இருக்கு, நம்ம நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு, நம்ம நம்மளே அந்த குறைய இன்னும் கூட பாத்துக்கிட்டே தான் இருப்போம். கண்ணாடியில பார்க்கும் போதுலாம் நம்மளுக்கு அந்த குறைகள் தான் தெரியும் தவிர நம்மளோட ஸ்ட்ரென்த் எதுவுமே தெரியாது. சோ இது பண்ணும் போது ஆக்சுவலி இட்ஸ் an abuse. சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி சொல்றது சில பேர் வீட்டிலேயே சொல்லுவாங்க. நீ என்ன இவ்வளவு கட்டையா இருக்க, என்ன இவ்வளவு தடிமா இருக்க அப்படின்ட்டு. அவங்க வீட்டுல சொல்றது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல பெரியவங்களுக்கு. அது ஒரு இமோஷனல் அபியூஸ் தான். எனக்கா நீங்க அவங்க மேல கை வைக்கல, ஆனா நீங்க சொல்ற வார்த்தை அந்த அந்த பர்சன், அந்த சைல்டையோ அந்த பெரியவங்களையோ காயப்படுத்துது. அது காயப்படுத்த அவங்களுக்கு அவங்க மென்டல் ஹெல்த் ஜெப்படைஸ் ஆயிரும். அண்ட் தென் அகெயின் தாழ்வு மனப்பான்மை உண்டாயிரும். அண்ட் தென் கான்பிடன்ஸ் போயிடும். சோ நம்ம தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாம செய்யறோமோ ஒருத்தவங்கள இந்த வேர்டு பாய்க்கலாமான்னு எனக்கு தெரியல, மட்டமா பேசக்கூடாது. சரிங்களா, யோசிச்சு பேசணும். இல்ல அவங்க கிட்ட சொல்லலாம், ஒருவேளை நீங்க இப்படி செய்யலாமா, why don't you think about this அப்படின்னு ஒருக்கா அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அழகா எடுத்து சொல்லுங்க. அவங்கள காயப்படுத்தாதீங்க மத்தவங்க மனச. ஏன்னா அது காயப்படத்தான் அவங்களும் ஒரு சமயம் அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட இத போய் செய்வாங்க. இது அப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆகும். So that is a form of abuse. Violence இன்னும் பெருசு, வன்முறை. இது ஃபார் எக்ஸாம்பிள், in a fit of anger he hit me multiple times without letting me to explain. For example, ஒரு கணவர் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு டேபிள்ல இருக்கணும், சாப்பாடு டேபிள்ல இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும், பிள்ளைங்களும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா எடுத்தோடனே அவர் கேட்க கூட மாட்டாரு, ஏன் உன்னால முடியல அது இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு, கை வச்சிருவாரு. அது வயலன்ஸ். அது அபியூஸையும் சார்ந்ததுதான். ஏன்னா ஒருத்தவங்க அடிக்கும் போத நம்ம உடம்பு காயப்படாது, உடம்பு ஒண்டி காயப்படாது, நம்ம மனசும் கீறல் வடியும், அதுலயும் ரத்தம் வர்ற மாதிரிதான் இருக்கும். அவ்வளவு வலிக்கும். ஏன்னா நம்ம நம்பி வந்தவங்க இல்லையா, நம்மள புரிஞ்சுக்க வேண்டியவங்களே நம்ம மேல கை வச்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் வாத்தியார் கை வைக்கிறாங்களோ, அப்பா அம்மா கை வைக்கிறாங்களோ, அண்ணன் தம்பி, இது அக்கா தங்கச்சி, எல்லாமே சேம் தான். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு சேஃபான ஒரு இடமா இருக்க வேண்டியது, ஆனா சேஃபா இல்ல. சோ என்ன நடக்கும், அந்த அந்த இடத்த விட்டு அவங்களால போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது, பயத்திலேயே இருப்பாங்க. இப்ப முதல்ல செல்வி ஷேர் பண்ணனால அவங்க பேரை நான் கோட் பண்றேன். செல்வி சொன்னாங்களா, மோட்டார் சத்தம் கேட்ட கையோட நான் எங்கேயாவது ஒழிஞ்சுட்டு பார்ப்பேன், அங்க இருக்க வேணாம்னு தான் நினைப்பேன், இது நடக்காம தான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப நான் பேசும்போது கூட எவ்வளவு பேர் அதை கூட ரிலேட் பண்றீங்க எனக்கு தெரியல. ஆனா உங்க லைஃப்ல அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்றது உங்களுக்கு ஒண்டிதான் தெரியும். உங்க லைஃப் ஒண்டி இல்ல, உங்க வீட்டுல மத்தவங்களோ, உங்க பக்கத்து வீடு, உங்க ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நபருக்காச்சும் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு.
சரிங்களா? இது வந்து வயலன்ஸ் வந்து பிசிக்கல் வயலன்ஸ் கூட. ஆனா அட் த சேம் டைம் சொன்ன மாதிரி உடலை சார்ந்தது மட்டும் கிடையாது, உள்ளத்தையும் சார்ந்தது தான் இதுவும். எதுவா இருந்தாலும், ஏன்னா இது வந்து கண்ட்ரோலுக்காக இல்ல, அவங்களுக்கு வந்து கோபம் வரும்போது பஞ்சிங் பேக் ஆக்குறது. சோ அபியூஸ் வர்சஸ் வயலன்ஸ், முறைகேடு அபியூஸ்க்கு முறைகேடுன்னு தான் எனக்கு வந்தது. சோ அதுதான் நான் பாய்க்கிறேன். வர்சஸ் வன்முறை. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மொத படத்துல உள்ளது 2 கை அந்த மாதிரி காட்டுது இல்லையா? ஒரு தப்பான சைன் சிலத்துல காட்டுவாங்க இல்லையா? அது இந்த மாதிரி காட்டுறது, இதெல்லாம் வந்து அபியூஸா வயலன்ஸான்றது இன்னும் கேள்வி கொடுத்தா. ஏன்னா அது வந்து எவ்வளவு பெருசுக்கு போகுது அப்படின்னு பொறுத்து இருக்கு, அந்த இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஆனாலும் இது தப்பான ஒரு விஷயம். நம்ம சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒண்டி தானே தப்பா காட்டிட்டாங்க அப்படின்ட்டு பேசாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்க போயிட்டு சண்டை போடுங்க, அதெல்லாமும் நான் சொல்ல கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் எப்போதுமே. ஆனா இது தப்புன்றது நம்ம எங்க எடுத்துட்டு போலாம், எப்படி எடுத்து போலான்னு நம்மளுக்கு அந்த நாலேஜ் வேணும். அந்த அறியாமை இருக்கிற வரைக்கும் மத்தவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்னு நம்மளுக்கு பயம் எப்போதுமே. அதனாலதான் நம்ம வந்து மேல சொல்ல மாட்டோம், அவங்க சொன்னாங்களே அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட சுதந்திரம் பறி போயிரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க 2வது படம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், அவங்க வாயை மூடிட்டாங்க, சொல்ல வேண்டாம். இதெல்லாம் தப்பு கிடையாது, இது ஏன் நீ வெளியில சொல்லிட்டு இருக்க, சொல்லாத. எவ்வளவு கேசஸ் நம்ம பார்த்திருப்போம், இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா தெரியும். அதுல ஒரு கேஸ் வந்து பேரண்ட்ஸ், அவங்க ஃபாதரே வந்து இந்த மாதிரி செய்வாங்க, இல்ல இது தப்பு கிடையாது. ஆனா வைஃப் என்ன சொல்லுவாங்க, அவங்க மாதர் என்ன சொல்லுவாங்க, ஓ அப்பா அந்த மாதிரி செஞ்சுட்டாங்களா, ஓகே பரவாயில்ல விட்டுரு, இதுக்கு மேல செய்ய மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத, குடும்ப மானம் போயிரும் அப்படின்னு. அப்ப பிள்ளைக்கு வந்து சேஃபான அம்மா அப்பா சொல்றதுதான் பிள்ளைக்கு எப்போதுமே வேத வாக்கா இருக்கும். ஓ அப்படின்னா சொல்ல வேண்டாம், அப்பதான் நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மாக்கு பெற்றோருக்கு நம்மள பிடிக்கும் அப்படின்னு. அதேதான் பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும், அதேதான் கல்யாணம் ஆன பிற்பாடும், யாருக்கிட்டையும் சொல்லாத, அப்படியே வாய் மூடி வைக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், பேரண்ட்ஸா இருந்து நம்ம என்ன செய்யணும்? சார் சொன்னாரு, சில இம்பாக்ட் கொடுத்தாரு இல்லையா? சோ நம்மளுக்கு தெரியணும், பேரண்ட்ஸா இருந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம் நம்ம பிள்ளைங்களை, பசங்களை பேசுறதுக்கு, ஷேர் பண்றதுக்கு. டீச்சர் இந்த மாதிரி செஞ்சாங்களா, ஓகே ஃபைன், சொல்றதுக்குன்னு ஒரு அவென்யூ அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அவங்கள ஷஷ் பண்ணி வைக்க கூடாது, பேசாமரு இத நான் கேட்கல, பேசாமரு, இல்ல இதெல்லாம் சும்மா தான், அந்த மாதிரின்னு வேணாம். ஏன்னா அது வளர்ப்பு முறை. நம்ம இன்னைக்கு செய்யற நாளைக்கு சமுதாயத்துக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நீங்க 3வது படம் இங்க பாத்தீங்கன்னா இது சேம் தான், லைக் வாட் ஐம் டெல்லிங், முதல்ல சொன்ன மாதிரிதான். இது இந்த காயை நீங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு, ஏசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏச இது வந்து கண்ட்ரோல், இட்ஸ் டைப் ஆஃப் அபியூஸ். ஒரு காலகட்டத்துல இது அடி உழுவவும் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதோ அபியூஸ், மென்டலி, பிசிக்கலி, இமோஷனலி. அது இங்க ஒண்டி நிக்காது. ஆனா அந்த பிள்ளை பாருங்க என்ன பண்றான்னு, மூஞ்ச திருப்பிட்டா, ஆனா அவளுக்கு சோகமா எல்லாமே இருக்கா, ஆனா she cannot control it. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சம் என்ன நடக்கும், அந்த அபியூஸ வந்து அதையும் தாண்டி இன்னும் ஏசிக்கிட்டே தான். அவருக்கு வெளியில என்ன நடக்குதோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளார வந்து கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட காட்டுறது, இல்ல ஒய்ஃப் கிட்ட காட்டுறது, இல்ல அதையும் தாண்டி பிள்ளைங்க கிட்ட காட்டுறது. சோ இது எல்லாமே வந்து ரொம்ப பிளரி சிச்சுவேஷன். ஒரு அபியூஸ் வந்து வயலன்ஸாவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி நடக்கும்போது அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், உடல் வாக்குல, மன ரீதியாவும். ஓகே, இது வந்து அந்த டிஃபரன்சஸ். சரிங்களா? அபியூஸ் லாங் டர்ம் எப்போதுமே, வயலன்ஸ் வந்து ஒரு தாட்டி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி மேபி 1 மாசம் 2 அந்த மாதிரி கூட திருப்பி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அபியூஸ் எப்போதுமே கான்ஸ்டன்டா நடந்துகிட்டே இருக்கும். வயலன்ஸ் கேன் ஈவன் பி செக்ஷுவல். த இம்பாக்ட்ஸ்னா அதோட கசன் அதனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, சிமிலர் தான். முதல் சார் பாலா சார் சொன்ன மாதிரி தான், சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்ன இம்பாக்ட் இருக்கு அதே தான் பெரிய ஆளுக்கும் இருக்கும். பிசிக்கல் இம்பாக்ட்ஸ் உடம்புல நம்மளுக்கு தெரியும், இல்ல நோய் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆளு, அந்த பெப்பரேட்டர், அந்த அபியூஸ
பார்த்த கையோட அவங்களுக்கு வந்து கை கால்லாம் உதறும் இல்லையா? சில பேர்த்துக்கு வந்து வயிற்றுப்போக்கு உண்டாயிரும். சில பேர்த்துக்கு ரஷஸ் கூட வரும். அப்பதான் பிம்பிள்ஸ் எல்லாம் கூட வரும். கையில அப்படியே சொறி சரங்கு மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு வெளியில சொல்ல முடியல. அதுதான் பிசிக்கல் இம்பேக்ட். இமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் உள்காரியம் நடக்கும். ஓகே, இமோஷனலி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெண்டட் ஆயிடுவாங்க. சோஷியல் இம்பேக்ட், மத்தவங்க கூட சேர மாட்டாங்க ரொம்ப. எக்கனாமிக்கல் இம்பேக்ட், எக்கனாமிக் காசு விஷயம், அது அவங்களுக்கு எப்போதுமே கண்ட்ரோல்ல இருக்காது. ஏன்னா அவங்க தான் இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்காங்க இல்லையா? சோ அதனால அவங்க கையில ஃபைனான்ஸ் கம்மியா இருக்கும். ஃபைனான்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்களே உங்களை கேட்டுக்கங்க, கையில காசு இல்லாத போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு தைரியம்னு ஒண்ணு வருமா? வர்றது கஷ்டம். சோ அதுதான் நடக்கும். இதெல்லாம் வந்து கசன் அவுட் ஆஃப் இந்த அபியூஸ் அண்ட் வயலன்ஸ். இப்போது வந்து ஒரு லேடியை நான் கூப்பிடுவேன். அவங்க ஒரு சின்ன ஷேரிங் செஷன் செய்வாங்க. ஏன்னா முதல்ல வந்து சைல்ட்ஹுட்டோட நம்ம பார்த்தோம், அது ரியல். இந்த ஷேரிங் செஷன் ஏன் நம்ம செய்யறோம்னாக்கா, இது நடக்குது, நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக தான். சோ ஒரு விழிப்புணர்வுக்காக தான். சரிங்களா? மனிஷா, are you ready? ஓகே மேம். மனிஷா, விளங்குதா? சொல்லுங்கம்மா. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஓகே, என் பேரு மனிஷா. என்ன ஷேர் பண்ண போறேன்னா, என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் என்னென்ன கஷ்டத்தை வந்து கோத்ரூ பண்ணேன் அப்படிங்கறத வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே, எனக்கு கல்யாணம் நடந்தது 26 வயசுல. கல்யாணம் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி ஒரு 6 days அப்போ வந்து நிறைய டார்ச்சர், நிறைய செக்ஷுவலா டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர், இப்படி நிறைய விஷயம் வந்து எனக்கு நடந்தது. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய ஏசுறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, ரொம்ப மோசமா கடுமையா நடத்துனாங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு தெரியாம நான் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பிகாஸ் நான் வந்து ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த மாதிரி நடந்தோன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால வந்து நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண பிறகு என்கிட்ட ரொம்ப பாசமா இருந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. பாசமா இருந்தாங்க. ஏன்னா வீட்டுல நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பாசமா இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னோட கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு 6 நாள் தான், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த 6 நாளுக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலியில வந்து என்னை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. எதுக்கு காமிச்சாங்கன்னா, நான் இந்த மாதிரி நடந்த எந்த ஒரு விஷயம் 6வது நாள் கல்யாணம் பண்ணி 6வது நாள் இப்படி ஒரு நிறைய விஷயம், அந்த 5 நாள் வந்து நான் நிறைய விஷயம் வந்து கோத்ரூ பண்ணேன். என்னை அடிச்சது, அப்புறம் செக்ஷுவலா என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, பிசிக்கலா டார்ச்சர் பண்ணுது. இந்த மாதிரிலாம் நடந்தோன்னே, ஸோ அந்த 6வது நாள் என்ன பண்ணாங்க, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. எதுவுமே சொல்லக்கூடாது, நானும் நீயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு என்னோட ஃபேமிலி என்னை பார்த்துட்டு ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அவங்க என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, நிறைய பிசிக்கலா அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அவங்க கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, எனக்கு டிவோர்ஸ் ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி ஒரு 10 days வந்து நான் ஜிஹெச்ல வந்து அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ அவங்க அடிச்சதுல வந்து எனக்கு வந்து சுத்தமா பேசவே முடியல, சவுண்ட் எதுவுமே வரல. நான் வந்து என்னோட வாய்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 days வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தெரபிஸ்லாம் வந்தாங்க, வந்து என்கிட்ட பேசுனாங்க. நானும் அவங்க கிட்ட பேசினேன். எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, நிறைய வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க. எப்படி வந்து இதுக்கு பிறகு லைஃப்பை கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் மறுபடியும் வந்தாங்க. வந்துட்டு டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கல. மீறி டிவோர்ஸ் பண்ணாக்கா
நிறைய தப்பான விஷயத்த என்கிட்ட வந்து சொன்னாங்க. வீடியோ, அப்புறம் பிக்சர்ஸ் இந்த மாதிரி நான் ரிலீஸ் பண்ணிருவேன். சோசியல் மீடியால போட்டு விட்டுருவேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. இதுக்கு பயந்துகிட்டு நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு என் வீட்ல சொன்னேன். அப்புறம் என்ன காரணம் அப்படிங்கிறத என்னோட ஃபேமிலி வந்து என்கிட்ட கேட்டாங்க. கேட்டு நானு சொன்னதுக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலி வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "என்ன வேணும்னாலும் பண்ணட்டும். எவ்வளோ அவமானமா இருந்தாலும் அத ஃபேஸ் பண்ணதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். பட் இதுக்கு பயந்துகிட்டு உன்னோட லைஃப்ப வந்து மறுபடியும் வந்து ஸ்பாயில் பண்ணிற முடியாது." ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது இன்னும் நல்ல டீப்பா விசாரிச்சு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி மிரட்டும்போது, என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை வந்து என்ன நல்ல ஒரு முடிவு எடுக்க வச்சுது. மறுபடியும் அவங்க கூட போய் வாழலாம்னு நான் எடுத்த தப்பான முடிவு வந்து பரவால்ல டிவோர்ஸ் பண்ணிரலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கைய வந்து குடுத்தது. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் பரவால்ல. நாங்க உன் கூட இருக்கிறோம். எவ்வளோ அவமானப்பட்டாலும் நாங்க வந்து அத ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு வந்து எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறேன். நான் வெளியில நெறைய பேர பார்க்கறது, பேசுறது, என்னோட ஃபேமிலி எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கிறேன். பில்டிங் மேனேஜரா இருக்கிறேன். ஆம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெளியில போயி எந்த கேர்ள்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, யாருகிட்ட பேசினாலும் சரி, எனக்கு நெறைய வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. நெறைய பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி இருக்கிற பொண்ண நான் பார்த்தனாலும் கூட, அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் நெறைய விஷயம் பண்றேன். நெறைய இடத்துக்கு போறேன், பேசுறேன், பழகுறேன். ஸோ இப்ப வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குது. என்னாலயும் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற வந்து கான்ஃபிடென்ட் வந்து வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கல்யாணம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் நடந்துட்டோனே, இந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்தோன்னே, என்கிட்ட வந்த எண்ணம் எப்படின்னாக்கா, ஆ ஓகே ஆண்கள் இப்படிதான் இருப்பாங்க. மறுபடியும் கல்யாணம் பண்ணாக்கா இப்படி ஒரு விஷயம் நடந்துரும் எனக்கு. அப்படின்னு ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து நான் அப்படியே தான் இருந்தேன். பட் இப்போ வந்து அ அதெல்லாம் தாண்டி ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கிறேன். இன்னொரு பொண்ணுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிற பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லும்போது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்குற அளவுக்கு நான் வந்து நம்பிக்கையோட இருக்கிறேன். ஆ அவ்வளோதான் மேடம். ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு? இல்ல ஓகே. யா. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங். ஓகேயா? ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க ஆடியன்ஸா, நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த இம்பாக்ட் இன்னும் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அகெயின் முதல்ல செல்வி மாரி தான். அவங்க ஹீல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே. ஆனா அந்த ஹீலிங்ல வந்து அவங்க முக்கியமா சொன்னது சப்போர்ட் மெக்கானிசம். சப்போர்ட் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தினாலேயோ, இல்ல சுத்தி உள்ளவங்கனாலேயோ, எதுனாலயாச்சும் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க இதுலேருந்து வெளியாக முடியும் அப்படின்ட்டு. ஓகே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் கொஸ்டின் நீங்க கேட்கலாம். ஓகே. சோ ஹவ் கேன் யூ ஹெல்ப்? நீங்க எப்படி உதவ முடியும்? நான் எப்படி உதவ முடியும்? இப்ப என்னோட ஒரு சின்ன பார்ட் இதுதான் நான் பண்றேன். இந்த ஒரு வெபினார் நான் EWRF ஓட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்மள சுத்தி நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நம்ம குடும்பம்னு சொல்லி முந்தி காலத்துல வந்து சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு அது பின்னாடி நடக்கிறது வந்து நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம விட்டுறணும். நம்ம அதுலலாம் போய் மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு. ஆனா இப்பலாம் அது கிடையாது. இது ஒரு சமுதாயத்தின் பிரச்சனை. நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a community effort and responsibility. நம்ம பக்கத்து வீட்ல இந்த மாதிரி கத்துறாங்க, அடிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியுது அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னா, ஏன் அத வந்து நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம் நெக்ஸ்ட் லெவல்? ரொம்ப வேணாம். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை அந்த பெண் வெளிய வரும்போதோ, வீட்ல இருந்து வெளிய வரும்போதோ, டெரஸ் ஹவுசஸ்னா நார்மலி நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்ப நம்ம வந்து கேட்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு. அதுவும் ஒரு சப்போர்ட் தான். நீங்க 2வது லைன் பாத்தீங்கன்னா, பி சப்போர்ட்டிவ், ஜஸ்ட் லிசன். ஓகே. நீங்க கேட்கலாம். சின்ன சின்ன விஷயம். ஏன்னா அவங்க பயப்படுவாங்க சொல்றதுக்கு. பயந்தா எங்க நீங்க போய்
திருப்பி ஹஸ்பண்ட் கிட்டயோ அந்த அப்பரேட்டர் கிட்ட கேட்டுருவீங்க என்னாச்சும் திருப்பி அடி வாங்குவாங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு ரவுண்ட் ராபின் கேம் மாதிரி தான். ஓகேவா? ஆனா அதையும் தாண்டி நீங்க ஒரு நம்பிக்கை முதல்ல கொடுங்க, உங்களை நம்பலாம் அப்படின்னு. சரி அவங்க வீட்டுல இவ்வளவு நடக்குது, நான் கேட்டுட்டேன்னா, நான் இந்த பெண்மணி கிட்ட கேட்டேனாக்கா அவங்க ஹஸ்பண்ட் என்ன வந்து திட்டுவாங்க அப்படின்றது வந்து 2ஆம் பட்சம் தான். நம்ம தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியும். நம்மளுக்குன்னா நம்மளுக்கு ஒண்டி கிடையாது, நம்ம சமுதாயத்துக்கு. நம்ம வீட்டுல உள்ளவங்க ஒண்டி நம்ம சமுதாயம் கிடையாது. நம்ம குடும்பம், நம்ம சொந்தக்காரங்க ஒண்டி சமுதாயம் கிடையாது. நம்மள சுத்தி அவ்வளவு பேர் இருக்காங்க. அதுவும் நம்ம சமுதாயத்துல இது ரொம்ப 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 நடக்குது. நீங்க எல்லாரும் பார்க்கலாம், நீங்க பார்த்திருக்கலாம், நீங்க கேட்டிருக்கலாம். சரிங்களா? படிச்சவங்க படிக்காதவங்க எல்லார் மத்தியிலும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் பி மோர் அவேர். பக்கத்துல என்ன நடக்குதுன்னு. அதுக்குன்னு வந்து அவங்க வீட்டுல சிக்கன் சாப்பிடுறாங்க, நம்மளும் சிக்கன் சாப்பிடுவோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா, பசங்களுக்கு தப்பான விஷயம் நடக்குதா, பசங்க வந்து நம்ம எப்போதும் வாய்ஸ்லெஸ் தான் சொல்லுவோம். எனக்கு நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்கன்னா சில பேருக்கு அதை பத்தி சொல்ல கூட தெரியாது. வார்த்தை கூர்க்கு தெரியாது எப்படி சொல்லணும்னு. எஸ்பெஷலி ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க நம்ம பார்த்தோம்னா செக்ஷுவல் அசால்ட் வந்து பெரிய ஆளுக்கு ஒண்டி நடக்கல, ஸ்கூல் பசங்களுக்கும் நடக்குது. சின்ன பசங்க 3 வயசு 2 வயசு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க அதை பத்தி. அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அவங்களோட anatomy கூட இன்னும் ஒழுங்காவே டெவலப் பண்ணிருக்காது. அப்ப அந்த மாதிரி நடக்கிறச்ச அவங்களாம் கேற வாய்ஸ்லெஸ் தான், அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. அப்ப நம்ம தான் பேரண்டா இருந்து, நம்ம அடால்ட்டா இருந்து நம்ம வந்து இதெல்லாம் கண்காணிக்கணும், பார்க்கணும். அதுக்குன்னு போலீஸ் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம கண்ணு முன்னுக்கு நடக்குதா, உங்களுக்கு என்ன முடியுமோ செய்யுங்க. ரொம்ப வேணாம், ஒரு அனானிமஸ் கால் கூட நீங்க பண்ணலாம். பிளே கிரவுண்ட்ல சில விஷயம் நடக்கும், அது தப்பா இருந்தா உங்களால முடிஞ்சா போய் கேளுங்க. ஆனா உங்களால முடியலன்னா வேண்டாம். ஏன்னா உங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற அவங்க அனைவரோட சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க ஒரு அனானிமஸ் நீங்க போலீஸ் கிட்ட போயிட்டு நீங்க சொல்லலாம். போலீஸ் கிட்ட நீங்க வந்து நான் இப்ப ரிப்போர்ட் கொடுக்குறேன், ரிப்போர்ட் கூட இல்ல, நீங்க கால் பண்ணாலே போதும். எஸ்பெஷலி சில்ட்ரனுக்குன்னா உடனே வந்து நிப்பாங்க. சோ நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீங்க சொல்லலாம் என் பேரை வந்து வெளியாக்காதீங்க அப்படின்னு. அவங்க தின்னக்கண்ணு எடுப்பாங்க. இது ரொம்ப பேர்த்துக்கு தெரிய மாட்டுது. பி மோர் நாலேஜபிள். உங்களோட என்ன நீங்க என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அடிக்கிறாங்களா, பசங்க முன்னுக்கு ரொம்ப அடிப்பாங்க. ஏன்னா பசங்களை வச்சுதான் பயமே புடுத்துறது, ரொம்ப ரொம்ப விஷயத்துல த்ரெட்டன் பண்ணுவாங்க. சோ அப்ப என்ன நடக்கும், நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் ஆர்டர் நீங்க வாங்கலாம். அது வந்து தனியா கோர்ட்டுக்கு போகணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 7 நாளைக்கு நடக்கும். அதுக்குள்ள நீங்க லாயர் பார்த்து மத்த விஷயம் போலீஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க ஜேகேஎம்லயும் எடுக்கலாம், இல்ல தனியார் நோட் நீங்க கால் பண்ணா கூட அவங்க கைட் பண்ணுவாங்க அழகா. இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா ரொம்ப ரொம்ப பேர்த்துக்கு இது தெரியவே தெரியாது. சோ இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிங்க. என்ன நம்மளால செய்ய முடியும், எவ்வளவு தூரம் நம்மளால போக முடியும், நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும், நம்மளுக்கு எப்படி தன்னம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்க முடியும். அபியூஸ்ன்றது மத்தவங்க நம்மளுக்கு செய்யறது மாத்திரம் கிடையாது, நம்மளே நம்ம மேல செஞ்சுக்கிறதும் தான். நம்மள கவனிக்காததும் நம்ம ஒரு அபியூஸ் தான் பண்றோம். நம்ம செல்ஃப் ஹார்ம் அதுவும் ஒரு அபியூஸ் மேட்டர் தான். சரிங்களா? சோ மத்தவங்க தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சோ அதுக்கெல்லாம் மாறுபட்டது என்ன, நம்மளோட தன்னம்பிக்கைய இன்னும் கூட்டிக்கணும், நம்மளுக்கு தைரியத்தை வரவழைச்சுக்கணும். ஏன்னா நம்மளை பார்த்துதான் நம்ம பசங்க செய்வாங்க, நம்மளை பார்த்துதான் நம்ம பசங்க வளருவாங்க. நம்ம பசங்க ஒண்ணு கிடையாது, பக்கத்து வீட்டு பசங்களும் அப்படிதான். சோ டைரக்ட் டு த ரைட் சேனல். ஓகே, உங்களால சப்போர்ட்டிவா இருக்க முடியலையா, பரவாயில்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க அவங்க கூட போகணும்னு கூட அவசியம் இல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க ஹெல்ப் இருக்கு, நீங்க தலியானூர் கால் பண்ணலாம், நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் அந்த எமர்ஜென்சி யூனிட்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் காட்டுறேன் அடுத்த ஸ்கிரீன்ல. நீங்க அங்க கூட கூட்டிட்டு போலாம், போலீஸ் கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம், என்னென்னமோ செய்யலாம். நீங்க கேன் பிகம் அ சேனல் இனஃப். என்ன நீங்க செய்யலான்னு அவங்க கிட்ட நீங்க சொன்னா கூட போதும். அதுக்கு நீங்க சொல்றதுக்கு நீங்க உங்க நாலேஜ் முதல்ல வளர்த்துக்குங்க, என்ன பண்ண முடியும். ஏன்னா தப்பான விஷயம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? இன்னொன்னு, educate others. இப்ப நாங்க இந்த டீம் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் கிரியேட்டிங் அவேர்னஸ். பசங்க கிட்ட ஸ்கூல்ல கிரியேட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்ச்சி. அப்பதான் தெரியும் இதெல்லாம் நடக்குதுன்னு. இது முந்தி காலம் மாதிரி இல்ல அதை பத்தி பேசாமலாம் இருக்கிறதுக்கு. நோ யோர் ரைட்ஸ். ஆபீஸ் அண்ட் ஸ்கூல். ஆபீஸ்ல வந்து ஒருத்தவங்க தப்பா கண்ணு அடிச்சா கூட அது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். அத வந்து நம்ம ஆமோதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லலாம். ஆனா எத்தனை பேர் ஆக்சுவலி நம்ம சொல்லுவோம், பயப்படுவோம்.
எங்கடா நம்ம சுப்பீரியர் வந்து நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படியா இப்படியான்னு. சோ அதனால நோ யோர் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லலாம், திண்டாக்க நக்கண்டி அம்பியல் தெரியுங்களா? ஹெச்ஆர் புக்லயே இருக்கும், எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இது இருக்கும். ஏன்னா புதுசா ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, பை லாஸும் இருக்கு. ஸ்கூல்லயும் அதே மாதிரி தான். டீச்சர் எல்லாம் உரசிட்டு போனா நீங்க சொல்லலாம். நான் ஏன் அதை பத்தி சொல்றேன்னா, அது வந்து பர்சனலாவே எனக்கு நடந்தது. எங்க வாத்தியார் அந்த மாதிரி செஞ்சாங்க எங்க ஹோல் கிளாஸ்ல. அது எத்தனை வருஷம் இன்னும் நாங்க நினைப்பு வச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி டாக் அண்ட் டாக் அண்ட் டாக், நார்மலைஸ் இட். இத பத்தி பேசுங்க. எவ்வளவு பேர் பேச பயப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு பேச தெரியாது, இன்னொன்னு நம்ம பேசினா நம்ம தப்பா நினைச்சிருவாங்க, நம்ம குடும்பத்தை தப்பா நினைச்சிருவாங்க, மானக்கேடா ஆயிரும், மானம் போயிரும், இது அது எல்லாமே. பேசுங்க, அதை பத்தி பேச பேசதான் இன்னொரு விஷயம். அதை பத்தி பேச பேச ஒண்ணு நம்ம மத்தவங்களுக்கு தைரியம் கொடுக்கறோம், அதையும் தாண்டி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறோம். தைரியம், நம்பிக்கை. இன்னொன்னு, கவர்மெண்ட் புதுசா ஒரு பைலா எடுத்துட்டு வர்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவும். எவ்வளவு லாஸ் எடுத்துட்டு வந்தாங்க, ஏன்னா ஆளுங்க பேச பேச பேசத்தான். நார்மலைஸ் பண்ணுங்க அத. இப்படிதான் நடக்குது, அத நீங்க மூடி மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த நிமிஷத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, முந்திலாம் வந்து பிள்ளைங்க எனக்கு வந்து மாதவிடாயா இருக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க, ரொம்ப அச்சப்படுவாங்க. ஆம்பளை பையனுங்களை போயிட்டு சானிட்டரி பேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அதை பேக் எல்லாம் பண்ணிதான் எடுத்துட்டு வருவாங்க. என்னம்மா என்ன போய் அனுப்புற அப்படிலாம் கூட கேட்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கூட்டாளிங்க கிட்ட கேட்டாலே அவங்க வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அது எப்படி நடந்தது, அந்த மாற்றம் எப்படி நடந்தது? பேச பேச நடந்தது. மீ டூன்ற மூவ்மெண்ட் ஒண்ணு வந்தது, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மீ டூன்ற மூவ்மெண்ட் வந்து ஒரு 2006 ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நினைக்கிறேன் வந்தது, 15-20 வருஷத்துக்கு முந்தி ஆரம்பிச்சாங்க ஒருத்தவங்க. உலகம் பூரா பரவுச்சு அவங்க மேல உள்ள எவ்வளவு கோ த்ரூ பண்ணாங்க அப்படின்னு. அப்பதான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு இவ்வளவு பெரிய லெவல்ல நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிய வந்தது. எனக்கு ஒண்டி நடக்கல, பக்கத்துல ஒண்டி நடக்கல, எல்லாருக்குமே நடக்குது. சோ பேசினாதான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண முடியும். அதுக்குதான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். இந்த 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறது இதுக்காக தான். நார்மலைஸ் பண்ணுங்க அத. இது சம் ஆஃப் த ஹெல்ப்லைன்ஸ் ரிசோர்சஸ். ஓகே, இது ரெக்கார்டிங்ல இருக்கிற வாச கண்டிப்பா இந்த நம்பர்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த ஓஎஸ்சிசி சென்டர், ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கு. உங்களை யாராவது அடிச்சுட்டு காயமா இருக்கா, நீங்க நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பாருங்க, அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் மெயின்லி ஃபார் அபியூஸ் விக்டம்ஸ். நாட் பெரியவங்களுக்கு ஒண்டி கிடையாது, பசங்களுக்கும் தான் சேர்த்து. WHO நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க உடனே உதவி செய்வாங்க. அவங்க ரொம்ப 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 உதவியை செய்வாங்க. உங்களுக்கு ஷெல்டர் கொடுக்குற அளவுக்கு கூட அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு லீகல் டீமும் இருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு. சோ நீங்க இவங்களெல்லாம் நாடி போலாம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி நீங்க ஆக்ஷன்லாம் எதுவும் எடுக்கல, பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். ஆக்ஷன் எடுக்கிற லெவலுக்கு நீங்க இன்னும் வரலன்னா நீங்க ஜஸ்ட் பேசுங்க யாருக்கிட்டயாவது. அதுக்கு தான் அந்த தல்யன் கசே, பி ஃப்ரெண்டர்ஸ், EWRF கவுன்சிலிங் இதெல்லாம் இருக்கு. இதையும் தாண்டி எவ்வளவு பேரு வெளியில வந்து கவுன்சிலிங் தெரப்பி எல்லாம் கொடுக்குறாங்க. நாடி போங்க, தயவு செய்து பேசுங்க, யாருக்கிட்டயாவது பேசுங்க. அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். இத வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போறதுக்கு இது சொத்து பத்து கிடையாது. நம்ம தைரியத்தை வளர்த்துக்கணும். ஓகே, இதுதான் என்னோட கடைசி ஸ்லைட். லெட்ஸ் கிரியேட் a world together where every woman is respected, valued and free from violence. இதுதான் எங்களோட மோட்டோ லிட்ரலி. சோ அந்த கை வந்து டு ஸ்டாப்னு வாயால சொன்னா சில பேர்த்துக்கு தெரியாது இல்லையா? சோ நீங்க கை காட்டினா தெரியும் ஸ்டாப்னுட்டு. இவ்வளவு தூரம் எங்களை பேஷன்ஸா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா நீங்க கொஸ்டின் இப்ப கேட்கலாம், சரிங்களா? சேகரன் சார். மிஸ் சகிதா. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது எப்படி கையாளணும், அது எப்படி நார்மலைஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான வந்துட்டு ஒரு விஷயம். ஓகே, ஸோ மக்கள் இதை வந்துட்டு ஒரு அடிக்கடி வந்துட்டு இதை பத்தி பேச வேண்டிய ஒரு விஷயம். இதை நார்மலா வந்துட்டு பேசுறப்ப மக்களும் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அப்ப எங்க அது, ஏன்னா நமக்கு அது காமனான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா உண்மைக்கு பார்க்க போனா அது இஸ் நாட் காமன். ஓகே, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அதை தான் வந்துட்டு த ஹோல் திங்
மிஸ் சகிதா வந்துட்டு சொல்ல வராங்க. சரி, இப்ப மக்கள் ஒரு சில பேர் இங்க இருக்கிறீங்க. ஏதாவது 1, 2 கேள்விகள். ஏன்னா இப்ப நம்மளுக்கு சரியா மணி வந்துட்டு 9:02. நம்ம ஒரு 9:10க்குள்ள நம்ம முடிச்சிடலாம். ஏதாவது கேள்விகள்? Sangeeta, can we ask Selvi some questions or Manisha some question? Is it okay? கேட்கலாமா? Permission I இருக்குதா? think that maybe one question would do. One person, one question, that's it. Okay, it's a Is it very okay? good awareness, especially sharing your ஏன்னா சொந்த விஷயம் ஷேர் பண்றது ரொம்ப பேர் கூச்சப்படுவாங்க. ஆனாலும் ஷேர் பண்ணிட்டு ஷேர் இந்த ஏன்னா இட்ஸ் ரியலி ஓப்பன் டு எவ்ரிபடி. எல்லாரும் கேட்குறாங்க. அதை பற்றி ஷேர் பண்ண ரொம்ப பிரேவ். திஸ் இஸ் ரியலி அமேசிங். ரொம்ப பிரேஃபா நீங்க இருக்கிறீங்க. செல்வி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ கொஸ்டின். கேட்கலாமா செல்வி? Yes, can. சொல்லுங்க. சாரி அம்மா. It's Okay. okay. You're so brave. That's why I said you're so brave. இதெல்லாம் தாண்டி வந்து பேசுறதுக்கு ரொம்ப பிரேஃபா இருக்குது. Selvi, you said when you were disturbed by your uncle or your father and all those kind of thing, சின்ன வயசுல. அதுக்கப்புறம் when you பெருசாச்சுன்னா, did your அம்மா come to know that she did the wrong thing? அம்மா தெரியுமா? அம்மா சின்ன வயசுல நீங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப அம்மா எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னப்போ இப்ப அம்மாக்கு தெரியுமா அவங்க தவறா செய்தாங்கன்னு தெரியுமா? அப்புறமா ஆஃப்டர் ஐ வென்ட் டு தெரபிஸ், அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் நடந்தது புரிஞ்ச பிறகு நான் வந்து வீட்ல அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா உங்களுக்கு தெரியுமா இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னு. அப்பதான் வந்து அவங்க கிட்ட நான் கேட்கும்போது அவங்களுக்கு தெரியல. பிகாஸ் எங்க அம்மா வந்து அவ்வளவு படிக்காதவங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அவங்களுக்கு டேக் கேர் பண்ணும், பிள்ளைங்களை டேக் கேர் பண்ணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாரி தான் அவங்களுக்கு தெரியும் தவிர இந்த செக்ஷுவல் பத்தி எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா தெரியல. சோ அவங்களுக்கு தெரியாதனால she felt very bad. அந்த டைம்ல நான் கொஞ்சம் பெரிய பொண்ணா ஆனப்போ நான் எங்க அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்களுக்கு அழுவ வந்துருச்சு. அவங்க என்கிட்ட சாரி சொன்னாங்க, என்கிட்ட அழுந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலி அந்த டைம்ல. நான் சொன்ன அதான் பிறகுதான் நான் அவங்களுக்கு கேட்கணும். தெரிஞ்சிருச்சு. ஆஹ் அவங்க அந்த வயசுல அவருக்கு அந்த அறிவே இல்ல. இந்த மாதிரி தப்பா நடக்கலாம், சில பேர் இந்த மாதிரி தப்பா செய்யறாங்கன்னு அந்த சிந்தனையே வர மாட்டாங்க அந்த வயசுல. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. இல்ல. there is one point that அவங்க கிட்ட நான் முன்ன those times நான் சொல்லியிருக்கேன் that I'm having a discharge discharge இருந்துச்சு. நான் என் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா I'm having discharge. எனக்கு அது ப்ளீடிங்னு சொல்ல தெரியல. சோ நான் வந்து அம்மா கிட்ட டிஸ்சார்ஜ்னு சொன்னப்போ எங்க அம்மாக்கு தெரியல. so she just thought that some kind of a toilet infection அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹாட் வாட்டர் வார்ம் வாட்டர்ல வந்து உப்பு போட்டு turmeric போட்டு எனக்கு கொடுத்தாங்க. to wash me. That was so painful. ஏன்னா turmeric போட்டு சால்ட் போட்டு கொடுக்கும்போது அந்த அவ்வளோ எரிச்சிச்சு. so that's another thing that I never tell my mother after that. ஐயோ எங்கடா இந்த சொல்யூஷன் கொடுத்து நம்மள வாஷ் பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கூட சொல்லல எங்க அம்மா கிட்ட. அப்ப நான் பெரிய பொண்ணு ஆன பிறகு நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இதுக்கு பதிலா நம்ம இது பண்ணிருக்கலாம், எனக்கிட்ட இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. so that's why talking to a therapist or talking to people, ஷகிதா சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து அதை டாக் பண்ணி நார்மலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த அவேர்னஸே கிடைக்கும். இது பண்ணிருக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த ஆக்ஷன் நம்ம எடுத்திருக்கலாம் அப்படின்னு அந்த அவேர்னஸ் அப்பதான் வரும். ஆமா செல்வி, தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலி No problem. அதுதான் அவேர்னஸ். இப்ப நீங்க சொல்றது, ஐ ஹோப் நீங்க எல்லாம் கேக்குறது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி Of course. கதை when we hear the actual life situation, நிஜமா நடந்த கதையெல்லாம் ஷேர் பண்ணும்போ நமக்கும் தெரியும் இந்த மாதிரி what are the things happening and all those kind of thing. Thank you Yeah. so much. Thank you so much. No Yes, somebody problem. else wanted to ask a question. யாராச்சும்? Yes, Miss Karen. Hi, Last sir. question. Hi, sir. Thank you for organizing this beautiful awareness sharing. Sir, I believe that EWRF Kulai had done a wonderful job. They did a mental health awareness in Johor Bahru, okay, where it actually brings a lot of children to speak up, to tell all their experience after they went to the mental health awareness program. So if EWRF could do more, actually it can really, we can help those children in earlier stage itself, So if that is that possible, sir?
எஸ், இட்ஸ் பாசிபிள். ஏன்னா வந்துட்டு பிகாஸ் ஒரு பிரான்ச்சில் வந்துட்டு ஒரு சில ப்ரோக்ராம் இந்த மாதிரி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக மற்ற பிரான்ச்சஸும் வந்துட்டு அதை பற்றி வந்துட்டு பேசுவாங்க, அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்டில் ஆன் டிஸ்கஷன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு எல்லா பிரான்ச்சஸும் வந்துட்டு அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ இதே சேம் ப்ரோக்ராம் வந்துட்டு சிமிலர்லி நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஸோ தட்ஸ் அவர் ஐடியா. ஸோ சின்ஸ் இந்த வருஷம் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால வந்துட்டு மேபி ஸ்டார்டிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு கொஞ்சம் எல்லா பிரான்ச்லேயும் வந்துட்டு நம்ம கொண்டு வரலான்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ மிஸ் கேரன். கண்டிப்பா இந்த இந்த ஒரு ப்ரோக்ராம் செய்யுங்க சார். எனக்கா இப்ப இப்ப மிஸ் செல்வி அப்புறம் அந்த மேடம் மனிஷாங்களா அவங்கலாம் ஷேர் பண்ணது வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மரமா ஆகி மரத்துக்கு ஃபெர்டிலைசரும் ஒரு நல்ல சாயிலும் மாத்தி எங்களை ஒரு நல்ல காயா மாத்துறதுக்கு நம்ம நிறைய இன்ஜெக்ஷன் தேவைப்படும். பட் ஒரு சின்ன விதைய நம்ம இப்பயே விதையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு மரம் வளரும் போதே எங்க கிள்ளி தீக்கு போடணுமோ அங்க கிள்ளி தீக்கு போட்டாக்கா அந்த மரம் கொடுக்க போற காய் வந்து கன்ஃபார்மா ஒரு நல்ல காயா இருக்கும். அண்ட் அதுல இருந்து உழுவுற சீட்ஸும் நல்ல சீட்ஸா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி செய்யற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ற மாதிரி கண்டிப்பா செய்யுங்க சார். எங்கனால கூட செஞ்சு எவ்வளவு தூரத்துக்கு வர முடியுமோ கண்டிப்பா நிறைய பேர் வந்து வில்லிங்கா வந்து உங்க கூட ஜாயின் பண்ணி செய்யறதுக்கு கண்டிப்பா வருவாங்க சார். ஆனா இந்த எஃபர்ட் ஒண்டி விட்டுறாதீங்க சார். கண்டிப்பாக Yeah. கண்டிப்பாக. Karen, can I say something? Yes, please sir. Okay, நாங்க actually we are doing another group is doing they call the good kids and நாங்க செஞ்சிருக்கோம் mental health awareness. அப்பனா அது வந்து sadness என்ன depression என்ன cutting ஏன் செய்றீங்க அப்படின்னு இங்க செஞ்சிருக்கோம். But we have not gone, we have not put it into EWRF yet. நாங்க செஞ்சிருக்கோம் தனியா. So நம்ம orphanagesலாம் நாங்க செய்றோம். We have found very very good improvement and the kids வந்து they are now telling other boys இது செய்யக்கூடாது, இது செஞ்சா உங்களுக்கு வந்து டிப்ரெஷன், நீங்க போய் கவுன்சிலர் பாருங்க அப்படின்னு. வெரி வெரி எஃபெக்டிவ். நீங்க சொன்னது ரைட் தான். ஸோ இஃப் வி கேன் ஸ்டார்ட் டூயிங் இட் இட் பி வெரி வெரி எஃபெக்டிவ் அண்ட் வெரி really practical for the kids to understand. I think we'll talk about EWRF and see how we can continue with this program. நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப. But we are doing it different under good kids இந்த தனியா ஒரு ப்ரோக்ராம்ல செய்றோம் நாங்க. Okay, thank you. Awesome, Miss sir, awesome. Karen, Miss Karen, this one is I'm part of Inner Wheel Club. It's an international association for NGO program. So Inner Wheel has started this program for past 16 days. 16 days la Orange the World nu solittu we started this program. So internationally, we are trying to bring international all over the world, about 150 over countries, promoting this violence against women. அதனால தான் இந்த டாக் எல்லாம் செய்யறோம். And because we are trying to promote and bring awareness to a lot of people in the community to so actually be aware about violence against women. And we want to stop it. We want to stop this violence against women. So that is why we did a collaboration with EWRF. Sagita is part of Inner Wheel. So நாங்க இந்த just for awareness and this is my personal experience. I see இப்ப நாங்க நினைக்கிறோம் இந்தியன் கம்யூனிட்டி தான் ரொம்ப பிரச்சனை. I think so. This is my perception. இந்தியன் கம்யூனிட்டிஸ் ரொம்ப பிரச்சனை வருது. அதனால நாங்க I thought we'll do it in Tamil. தமிழ்ல செய்தா எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் மெசேஜ் ஷேர் பண்ணலாம். அதுக்கு வேண்டி தான் இதெல்லாம் ஏற்பாடு செய்தோம். Thank you so much for your support, EWRF. Thank you so much. Thank you so much, Mr. Bala sir. Thank you so much. You're welcome. You're welcome. Thank you, Miss Sri. So இது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஜூம் மீட்டிங்கோட வந்துட்டு நிக்காம, ஓகே, ஒன்னாவது முதல்ல நீங்க இதை பத்தி வீட்டுல பேசணும். அதுக்கப்புறம் உங்களோட சொந்தக்காரவங்ககிட்ட பேசணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியே போய் பேச வேண்டியது இல்லை. ஓகே, முதல்ல நம்ம வீட்டுல வந்துட்டு இதை பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சொந்தக்காரவங்க, சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட ஆஃபீஸ், வேலை செய்யற இடத்துல இப்படி பேசினாலே போதும், இந்த வேர்ட் வந்துட்டு ஃபுல்லா பரவிடும். ஓகே, ஒன்னாவது. இரண்டாவது வேண்டுகோள் என்னது அப்படின்னா வந்துட்டு இப்ப இவங்க அதாவது வந்துட்டு இன்னவேல் அது ஒரு நல்ல ஒரு குட் காஸா வந்துட்டு எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இங்க இருக்கிறவங்க இதை அட்டன் பண்றவங்க, இந்த
நம்மளோட ஃபேஸ்புக் லைவ்ல வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னவியில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி உங்களால் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த விஷயத்த மாணவர்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கலாம் அப்படின்றது யோசிச்சா இன்னைக்கு நம்ம செஞ்ச ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமாக வந்துட்டு அமையும். இது மக்களுக்கும் போய் சேரும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட வேண்டுகோள். மிக்க நன்றி. ஐ திங்க் Miss Anyone Karen else want to share anything? Saras is here. Saras, DC Vimala, anything you want to share? No, that's it's time up, but நல்ல ஒரு தெளிவான விளக்கம். So move on. Very awareness. Thank you, Saras. Thank you, Saras. Okay. DC Vimala, anything you want to say? ரொம்ப முதல்ல ரொம்ப வணக்கங்க. இந்த வெபினாருக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா தமிழ்ல இவ்வளோ விளக்கமா சொல்லும்போது அது என்னமோ நம்ம உள்ளத்தை போய் தொடுற மாதிரி இருக்கு. நம்ம எவ்வளவுதான் ஆங்கிலத்துல கேட்டுட்டு இருந்தாலும் தமிழ்ல நம்ம தாய்மொழியில கேட்கும்போது அந்த அந்த சகோதரி அவங்களுக்கு நடந்த அக்கிரமம் தான் சொல்லணும். அதை பதிவு பண்ணதும் ரொம்ப நெகிழ்வா இருந்தது. நம்ம இதனால நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இதோட நிற்பாட்டாம மேற்கொண்டு இந்த ஒரு அவேர்னஸ் எப்படி சொல்றது, இந்த ஒரு தெளிவு நம்மளுக்கு இன்னும் மென்மேலும் நம்மளோட முயற்சிகளை கொண்டு போய் செல்லணும்னு வேண்டிக்கிறேங்க. அதான் என்னோட கருத்து. ரொம்ப நன்றி. இன்னவில் கிளப் ஆஃப் கிளாங்க்கும் டாக்டர் டாக்டின் ஸ்ரீக்கும் இந்த வெபினாரை ஏற்பாடு பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. Thank you so much, DC. Thank you so much. I really appreciate Shagita to take this initiative. I just told Shagita, can you organize this for us? And she took the initiative. She's an expert in all this kind of talks also. So it was very well done. Thank you so much. And I really appreciate all of you. I hope you've spread this news around. Good Yes. night. Good night. Thank back you. to you. Bye. Bye. சரி, அனைவருக்கும் மிக்க நன்றி.